இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 6 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு அந்த ஆண்டு இறுதி தேர்வு என்பது இன்றோடு முடிவடைகிறது. நாளை முதல் விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு புகழேந்தி விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் மாணவர்களை எவ்வாறு தேர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று பல்வேறு குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். 8ஆம் வகுப்பு வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் அமலில் இருப்பதன் காரணமாக 8ஆம் வகுப்பு வரையான மாணவர்களை எக்காரணம் கொண்டும் அவர்களை ஃபெயில் செய்யக்கூடாது, அனைவரையும் கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதை மீறி அந்த 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை தோல்வி அடைய செய்தால் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் அல்லது தனியார் பள்ளிகளாக இருந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளி முதல்வர் ஆகியோர் பொறுப்பேற்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையை அந்த சுற்றறிக்கையில் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக 9ஆம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரை கடந்த ஆண்டு எந்த அளவிற்கு தேர்ச்சி விழுக்காடு ஒவ்வொரு பள்ளியிலும் இருந்ததோ அதற்கு சற்றும் குறையாமல் தேர்ச்சி விழுக்காடு இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நடைமுறைகளை பின்பற்றி மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ய வேண்டும், தேர்ச்சி வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சங்கரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.